ஒருத்தவங்களுக்கு திறமை இருக்கு, அனுபவம் இருக்குது. அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து நிராகரிக்கப்படுறாங்க. அது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஒருவேளை நாள பின்ன தாவேக்காவுலயும் இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா? இல்ல இப்ப அது வந்து நம்ம வந்து யூகங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு இப்ப முதல்ல கட்டமைக்கப்பட்டு வர்ற ஒரு கட்சி. அது கட்சின்னு மட்டும் நீங்க எடுத்துக்காதீங்க. எங்கேயோ ஒரு வேலை பார்க்குற நம்ம இடமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வாய்ப்புகள் வேணா நிராகரிக்கப்பட்டவங்க ஒரு மன சஞ்சலத்தோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒருத்தர் வாய்ப்பு குடுக்கும்போது, அத அவங்க பயன்படுத்திக்கணும்னு தான் நெனைப்பாங்க. அதிலேயே நம்ம தேங்கி நின்னு வாழ்க்கை முடிஞ்சிற போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்கள அப்ரோச் பண்ணி, "உங்களுடைய அனுபவங்கள எங்களுக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள அழைத்து வருவதில் என்ன தவறு இருக்க போகிறது? பெரிய பெரிய கட்சிகளே அத தானே செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், நீங்க ஒரு ஒரு தேர்தலின் போதும் கூட்டணிகள் அப்படிங்கிறது, ஒருத்தர் கூட வச்ச கூட்டணி தான் இத்தனை ஆண்டுகளா தொடருதான்றது கிடையாது. இந்த ஒரு 5 ஆண்டு காலம் ஒருத்தரோட கூட்டணி, இன்னொரு 5 ஆண்டு காலம் வேறு வேறு விதமான எதிரிகளாக அதுவரைக்கும் வசப்பாடுனவங்கலாம் வந்து ஒண்ணா இணைஞ்சு, ஒரே மேடையில போஸ் குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி எதுக்காக அப்படின்னா, அவங்க கிட்ட ஓரளவுக்கு மக்களினுடைய சக்தி இருக்குது. அவங்களுக்கு ஒரு தொண்டர்கள் இருக்கிறாங்க. அது பலமா இருக்கட்டுமே அப்படின்னு தான் அழைக்கப்படுது. அதே தான் தனி நபர்களுக்கும் அது பொருந்தும்.